கட்டுக்கதைகளால் உருவாக்கப்பட்ட அந்த பேய் வீடை இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு சொன்னால் 100 அறைகளை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 பார்ட்னர் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய தங்கங்கள் வைரங்கள்லாம் இருக்குது. அதனால தான் இதை வந்து நாங்கள் கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி யாருமே வராமல் அப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கட்டுக்கதையா இல்லை உண்மையாக அங்கே பேய் ஏதாவது இருக்கா? பார்க்குறப்ப இங்கேருந்து வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலே பேய் இருக்க மாதிரி தான் இருக்குது. 100 அறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 அறைகள் இருக்க மாதிரி தான் எனக்கும் இங்கேருந்து விளங்குது. இப்போ நம்ம இருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு இருந்து நம்ம பேசியிருக்கோம். இங்கேருந்து பார்க்கலே அது உண்மையிலே பேய் வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்கு தங்க ஆபரணங்கள் இருக்கா, அப்படி இல்லைன்னா நாணயங்கள் இருக்கா, இல்லை உண்மையிலே பேய் தான் இருக்கா, அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் இந்த வீடியோ இருக்குது. வீடியோ முழுமையாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் இந்த கோஸ்ட் ஹவுஸ். அந்த கோஸ்ட் ஹவுஸில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிருப்போம். அதுக்கான ரோடு எங்கே அப்படின்னு சொல்லி, ஏன்னா இங்கே பப்ளிக் அவ்வளோ பேருமே சொல்கிறாங்க அதுக்கு போக இயலாது அப்படின்னு சொல்லி ரோடை தேடிக்கிருப்போம். பார்ப்போம். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்ட வீடு வந்து ஆனால் ஏமாற்றத்துலேயே முடிஞ்சிச்சு. காரணம் என்னென்னா க்ளோஸ் பண்ணியிருக்கு, கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக வழக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால் இதை ஓப்பன் பண்ண இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த வீடு. நம்ம மேலே கூரையை மட்டும்தான் பார்க்க எழுது. தூரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. பேய்கள் நிறைந்து வாழ்கிற இடமாக தான் விளங்குது. ஆனால் உள்ளே போய்ட்டு பார்க்கணும், உண்மைத்தன்மை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் கஷ்டப்படுறோம். எங்கிட்டாவது கேட்டு பார்ப்போம் உள்ளுக்கு போக இயலுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இது அண்டேப்பாவே நிறைய மக்கள்லாம் வாழ்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு உயரமான இடத்துல கொஞ்சம் தனியாக இருக்கனால சில வேளை இது கோஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்களோ, இல்லை அந்த காலத்தில் ஏதாவது ஆட்சி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் செஞ்சுருக்காங்க, 100 அறைகள் இருக்குது, அந்த அறைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது இருக்குமோ, அதனால இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா இது உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்போ எங்களை பக்கத்தில் வாழ்கிற அந்த நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாராவது ஒரு ஆள் நமக்கு பெர்மிஷன் தந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கேட்டு பார்ப்போம் இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொன்னால். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், வந்து எப்படியாவது இந்த வீட்டை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வந்தோம். உண்மையில் ஏமாற்றத்தோடு முடிஞ்சிச்சு. ஏன்னா கேட் வந்து மூடி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் உண்மையாக இந்த பிரதேசத்தில் வர பிரதேச மக்கள்கிட்டே கேட்டு பார்ப்போம் உண்மையாக இது கோஸ்ட் ஹவுஸா, உண்மையாக பேய்கள் நிறந்து வாழ்ற இடம், அது இல்லாட்டி கட்டுக்கதையா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ரிக்வஸ்ட் பேரில் ஓகே நான் தர்றேன், ஆனால் என்ன சோசியல் மீடியாவிலலாம் அப்படி பிரதிபலிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிக்வஸ்ட்டோட அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட ரிக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம கேட்டு பார்ப்போம் அது உண்மையா அப்படின்னு சொல்லி. ஆமாம், நான் வந்து தனுஷன், நம்ம கூட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் உண்மை அந்த பிரதேசத்தில் இந்த இது வந்து பிரசித்தி பெற்றதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. உண்மையாக இது கோஸ்ட் ஹவுஸ், பேய் இருக்கா இல்லையா? பேய் எதுவும் இல்லை. அப்போ எதனால சொல்கிறாங்க சில வேலை ஏன் இது பேய் பங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு? கட்டணம் காட்டி அந்த கை வீடு கட்டுருக்கு தானே, அதை சொல்லி தான் இப்போ எல்லாம் சோசியலில் போடுறாங்க பேய் இருக்கு அப்படின்னு வதந்தியை கிளப்புறது. அப்படின்னா இது உள்ளுக்கு ஏதாவது பெருமதிமிக்க பொருட்கள் ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இல்லை, சும்மாவே இருக்கு. நீங்கள் ஏற்கனவே எதுவும் பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கு போயிட்டு? உள்ளுக்கு போயிருக்கோம். இப்போ எதனால அப்போ யாரையும் போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது உள்ளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, அதனால உள்ளுக்கு விட மாட்டாங்க. நிறைய பேர் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க தானே, அதனால பெருசா போக மாட்டாங்க, பறக்க விடுறாங்க தானே, அதை சொல்லிட்டு. அப்ப இதுல 100 அறைகள்லாம் இருந்துச்சு. 100 அறைகள்லாம் இல்ல, அதுவும் கட்டுக்கதை. 100 அறைகள் இருந்துச்சு. 35 அறைகள் தான் இருக்கு. அப்ப அதெல்லாமே கட்டுக்கதை. உள்ளுக்கு அந்த நாணயங்கள் இருக்குன்னு சொன்னாங்க, தங்க பொருட்கள் இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் போய். இப்ப நீங்க பிரதேசத்துல இருக்கீங்க தானே, சில வேலை பேய் வீடு அப்படியா இருந்தா நம்ம ஊர்ல எல்லாம் சுடுகாடு பக்கத்துல இருக்கு, அல்லது ஏன் அனாவசியமான சத்தங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து அப்படியா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அப்ப கோஸ்ட் ஹவுஸ்ங்கிறது போய் தான். அப்ப எல்லாமே வதந்தி. ஏன்னா சரி அம்மா, சரி, நீங்க இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இப்போ நீங்களா பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு சொன்னா சும்மா எல்லாமே கட்டுக்கதை. நம்ம சொன்ன மாதிரி தான். இப்படி ஒரு பேய் பங்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பக்கத்துல யாரையுமே வாழ விடாது. அதோட பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி அதுக்கு நம்ம தனியா வீடியோ ஒன்று செஞ்சு போட்டா மட்டும்தான். சரியா, பேயெல்லாம் இல்லை. அதனால இந்த அறையில் அதோட நிறைய பேர் வியூஸ் நிறைய பேர் போட்டுருந்தாங்க 100 அறைகள் இருக்கு, 150 அறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 35 அறைகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள பிரதேச மக்களோட டீட்டெயிலே எடுத்துட்டோம். 35 அறைகள் இருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. அது இல்லாமல் தங்க நாணயங்கள் இருக்குன்னாங்க, தங்க நகைகள் இருக்குன்னாங்க, 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல செஞ்சாங்க, அதனால நிறைய வெளியுறவான பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. யார் இங்கே வர்றாங்க கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் சொல்லுங்கள் அது கோஸ்ட் ஹவுஸ் இல்லை. 2 பேத்துக்கு நடையில் இணைஞ்சு செஞ்ச ஒரு பில்டிங் வந்து அவங்கள்ட்ட ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஏற்படல அவங்களுக்கு இது வந்து வழக்கு விசாரணை மேற்கொள்கிறாங்க. அந்த வழக்கு என்னைக்கு முடிவு பெறுதோ அப்போ உங்களுக்கு தெரியும் இது உண்மையாக கோஸ்ட் ஹவுஸாக இல்லையான்னு. பிரதேசவாழ் மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்தோம், அங்கே அந்த மாதிரி அனாவசியம்னா எதுவுமே இல்லை. அதோட நாங்கள் பக்கத்துலேயே இருக்கோம், பக்கத்தில் இருந்தால் அங்கே சுடுகாடு அப்படி இப்படி எதுவும் சில வேலை பேய் நடமாட்டம் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதில் வந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர்லேயே வீடுகள் இருக்குது. அந்த வீட்டில் ஒருத்தவங்களை தான் நீங்கள் பார்த்துருங்க, அந்த வீட்டில் உள்ளவங்களை தான் பேசணும். ஆனால் அவங்களே சொல்கிறாங்க அந்த மாதிரியான சத்தம் எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது முழுக்க வதந்தி. 100 அறைகளும் இல்லை, அது உள்ளுக்கான நாணயங்களும் இல்லை, தங்க ஆபரணங்களும் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் யாருமே சொல்லிடுறாங்க இது கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. பேயெல்லாம் எதுவுமே இல்லை, கோஸ்ட் ஹவுஸ் இல்லை. இது நார்மலாக ஒரு வீடு, ஆனால் ஒரு 35-40 அறைகளை கொண்ட வீடு, அதனால கொஞ்சம் பிரபலியம். அதோட இவங்க வர்றவங்க எல்லாமே இந்த வீடு தனிமையாக இருக்குது, தூரத்துலேருந்து பார்க்குறப்ப இது கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி விளங்குது அப்படின்னு
கட்டுக்கதையாக வளம்பி விட்டாய் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்தா, எதுவுமே இல்லாத 35 ரூமா வச்சுக்கிட்டு 100 ரூம் அப்படின்னு சொல்லி, கோஸ்ட்டே இல்லாத ஹவுஸை கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவிலலாம் டெவலப் பண்ணி விட்டு, இப்போ அந்த முன்னசரி அந்த வீடை சரி பார்த்துட்டு சரி வரலாம், 35 ரூமா சரி பார்க்கலாம். ஊர் மக்கள் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, 35 வீடை மட்டும் பார்க்குறோம். ஆனால் பேய் இல்லாத ஒன்றுக்கு கொண்டு போயிட்டு கோஸ்ட் ஹவுஸ்னு பேரை வச்சு, நாங்களே இந்த பிரதேசத்தில் இருக்கோம், எங்களே போவிட மாட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பலுக்கு மத்தியில் ஒரு ஏமாற்றத்தோடு போகிறோம். இந்த கோஸ்ட் ஹவுஸுக்கு நம்மளும் உள்ளுக்கு போக கிடைக்கல அப்படின்னு சொல்லி.